யாருமே இல்லாத ஒரு தீவுல 1500க்கும் அதிகமான பொம்மைகள், அதுவும் ஒவ்வொன்ன பார்க்கும்போதும் திகிலா இருக்கும் நிலைமையிலான பொம்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா யாராலையுமே எளிதா நம்ப முடியாது. ஆனா அப்படியான ஒரு இடம் இன்னைக்கும் இருக்குது. அத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்துல தற்போது பொம்மை தீவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி முன்னர் மிதக்கும் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்திருக்கு. சுற்றிலும் ஏரி தண்ணீர் சூழ்ந்த இந்த பகுதியிலிருந்து மறுகரைக்கு செல்ல ஏரி தண்ணீரிலேயே சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செய்யணுமா. இந்த இடத்துல தான் ஒரு சிறிய நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவா மாறி இருக்கும்? இந்த தீவுல இருந்து சுமார் 1.5 மணி நேர படகு பயணத்திற்கு பிறகு ஒரு சின்ன கிராமம் ஒன்று 19ஆம் நூற்றாண்டுல இருந்துச்சாம். அப்போ அந்த கிராமத்துல 3 சிறுமிகள் வீதியில விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கிராமத்திற்கு பக்கத்துல இருந்த பெரிய ஏரியில தாமரை மற்றும் மல்லிப்பூ மலர்வது வழக்கமா இருந்திருக்கு. அந்த சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரி பக்கத்துல போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சிறுமிகள்ல ஒரு சிறுமிக்கு அந்த ஏரிக்குள்ள இருந்து அல்லிப்பூவை பறிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. அதனால அந்த சிறுமி கொஞ்சம் கூட ஆபத்தை அறியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்களாம். அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்போ அவர் பொம்மையோட தான் இருப்பாராம் அதிகமா. அந்த சின்ன வயசுலயே பொம்மைகள் அப்படின்னா அவ்வளவு பிரியமா அந்த சிறுமிக்கு. அந்த பொம்மை தன்னுடைய உடன்பிறப்பு போலவே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பாதுகாப்பா பார்த்துக்குவாராம். இப்படிதான் அந்த சிறுமி ஏரிக்குள்ள இறங்கும் போது அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே இறங்கியிருக்காங்க. அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததால அந்த நீருக்குள்ள மூழ்கி இருக்காங்க. இந்த பயங்கர காட்சியை பார்த்த மற்ற 2 சிறுமிகளும் பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லி இருக்காங்க. அந்த 2 சிறுமிகளும் நீரில் மூழ்கிய சிறுமியின் வீட்டிற்கு போய் நடந்ததை சொல்லி அவங்கள ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நீரில் மூழ்கிய சிறுமியை தேடி இருக்காங்க அத்தனை பேரும். பல்வேறு இடங்கள்ல தேடியும் கூட நீருக்குள்ள இறங்கின சிறுமியின் உடல் கூட கிடைக்கலையாம். அப்போ ஏரியில நீரோட்டம் இருந்ததால கண்டிப்பா சிறுமி தண்ணீர்ல அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் இப்படி நடந்து இருக்க இந்த நிலையில 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில அந்த பகுதிக்கு ஜான் கலியன் அப்படிங்கிற ஒரு நபர் போயிருக்காரு. அவர் அந்த கிராமத்துல இருந்து ஒரு சிறிய படகு மூலம் அந்த ஏரியை சுற்றி பார்த்திருக்காரு. அப்போ கிராமத்துல இருந்து சில மைல் தூரத்துல ஒரு அழகான தீவு ஒன்று இருந்திருக்கு. அந்த தீவை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. உடனே படகு அந்த தீவை நோக்கி செலுத்தி தீவுல இறங்கி இருக்காரு. தீவுல அவர் இறங்கிய சில நிமிடங்கள்ல அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அந்த தீவுல இருந்து அசரீரி போல ஒரு குரல் ஒன்று அவருக்கு கேட்டிருக்கு. அந்த குரல் அவர்கிட்ட என்னை ஏன் நீங்க காப்பாத்தலாப்பா அப்படின்னு கேட்டிருக்கு. அதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சி ஆகியிருக்கு. தீவுல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு. தீவுல அவரை தவிர வேற யாருமே இல்லையாம். ஆனா அந்த தீவுல ஒரே ஒரு பொம்மை மட்டும் அவர் கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தபோது அவருக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்டிருந்திருக்கு. அந்த குரல் இந்த முறை அவர்கிட்ட என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்கப்பா அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பொம்மையோடையே தன்னுடைய படகுல ஏறி மறுபடியும் அவர் படகை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்த வழியாக கிராமத்திற்கே போயிருக்காரு. அந்த கிராமத்திற்கு சென்ற அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தனக்கு நடந்ததை சொல்லி அந்த பொம்மையை அவர் காட்டியிருக்காரு. அப்போ அந்த கிராமத்துல இருந்த முதியவர் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சிறுமி ஒருத்தி அந்த ஏரியில பொம்மையோட மூழ்கி இறந்துட்டதாகவும் அந்த சிறுமியின் உடல் கூட கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னும் அந்த சிறுமி கையில இதே மாதிரி தான் ஒரு பொம்மை வச்சிருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவுல கேட்ட குரல் தான் மனசுக்கு ரொம்பவே நெருடலா ஞாபகம் வந்திருக்கு. ஏரியில விழுந்து இறந்து போன சிறுமி தான் இன்னும் அந்த தீவுல ஆவியா சுற்றி வராங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு எழுந்திருக்கு. பின்னர் தன்னுடைய வீட்டுக்கு அவர் அந்த பொம்மையோடையே போயிருக்காரு. அங்க அவர் தனிமையிலேயே இருக்க விரும்பி இருக்காரு. தன் மனைவி மற்றும் குழந்தைகள் யாருக்கிட்டையுமே அவர் பேசவே இல்லையாம். அந்த தீவுல அந்த அசரீரி குரல் அப்பா அப்படின்னு அழைச்சது அவருக்கு மனதிற்கு ரொம்பவே பெரும் நெருடலை ஏற்படுத்தி இருக்கு. இறந்து போன அந்த சிறுமிக்கு தான் முந்தைய ஜென்மத்தில் அப்பாவா இருந்திருப்பேனோ அப்படின்னு ஏதேதோ எண்ணங்கள்ல வலம் வர தொடங்கியிருக்காரு. மறுநாள் முதல் அவரால் தன்னுடைய வீட்டில் இருக்கவே முடியலையாம். அந்த தீவுக்கு மறுபடியும் போயிடணும் அப்படின்னு அவருக்கு தோன்றிக்கிட்டே இருந்திருக்கான்.
இதனால் உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக தவிக்க விட்டுட்டு அவர் கொண்டு வந்த பொம்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போயிருக்காரு. அந்த தீவிலேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவும் செஞ்சுருக்காரு. தனக்கு வெளி உலகம் வேண்டாம், அந்த பொம்மை மட்டும் போதும் அப்படின்னு முடிவும் எடுத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறமா அவர் அந்த தீவிலேயே தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன பொருட்களை வச்சு சின்னதாக தனக்குன்னு ஒரு வீட்டையும் கட்ட துவங்கிட்டாராம். அந்த வீட்லேயே வாழ்ந்திருக்காரு. தான் கொண்டு வந்த பொம்மையை அந்த வீட்லேயே தொங்க விட்டு பார்த்து ரசிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சில நாட்களில் அவருக்கு என்ன தோணுச்சோ என்னமோ தெரியல, அந்த தீவிலேயே விவசாயம் செய்ய தொடங்கியிருக்காரு. அங்கே விளையக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய படகுல அந்த கிராமத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விற்பனை செஞ்சுட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பொம்மையை வாங்கிட்டு திரும்ப அந்த தீவுக்கே வந்திருக்காரு. இதையே அவர் தினமும் செய்ய துவங்கியிருக்காரு. அவர் தினமும் அந்த கிராமத்திற்கு வந்து தன்னுடைய தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு மறுபடியும் தீவுக்கே போயிடுவாராம். தீவிற்கு செல்லக்கூடிய அவர் அந்த பொம்மையை அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் கட்டி வச்சிருவாராம். 50 வருஷம் இதையே அவர் 50 வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால் அந்த தீவே பொம்மைகளால் நிறைஞ்சிருக்கான். அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக இவர் இப்படி செய்வதால் இவர் தான் அந்த தீவின் உரிமையாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம். அவர் தன் வாழ்வாதாரத்திற்காக தீவில் இருக்கக்கூடிய பொருட்களை கிராமத்தில் விற்பனை செய்கிறாரு அப்படின்னும் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பல ஆண்டுகளாக அவரை தவிர வேறு யாருமே அந்த தீவிற்கு போனதே இல்லையாம். இதனால் யாருக்கும் அந்த கிராமத்தில் அவர் என்ன செய்கிறாரு, பொம்மைகள் எல்லாம் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தருக்கு கூட தெரியாதான். இந்த நிலையில தான் 1990களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தீவில் விளைஞ்ச பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்திற்கு ஒரு புகைப்பட கலைஞர் வந்திருக்காரு. அந்த புகைப்பட கலைஞர் அந்த மிதக்கும் தோட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்திருக்காரு. அந்த ஊரில் அந்த தீவிற்கு செல்ல முடிவும் செஞ்சுருக்காரு. அந்த தீவுக்கு அவர் சுமார் 1.5 மணி நேர பயணம் செஞ்சு அங்கே போய் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்திருக்கு அப்படின்னு. தீவு முழுக்க மிக திகிலான பொம்மைகள் மரத்தில் கட்டப்பட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட தீவில் சுமார் 1500க்கும் அதிகமான பொம்மைகள் இருந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் என்ன செய்கிறாருன்னா, அது அத்தனையும் ஒரு புகைப்படமாக எடுத்துக்கிட்டு வெளி உலகிற்கு இதை கொண்டு வராரு. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் எல்லா ஊடகங்கள்லையும் அந்த செய்தி தான் வைரலாக பரவியிருக்கு. அப்படித்தான் இந்த மிதக்கும் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் பேய் பொம்மைகளின் தீவாக மாறியிருக்கு. ஒரு சிலருக்கு பொம்மைகளின் தீவு அப்படின்னு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இன்னும் பலருக்கு இது பேய்கள் பொம்மைகளாக வாழக்கூடிய தீவாக இருக்குமோ அப்படிங்கிற திகிலத்தான் இந்த இடம் கொடுத்துருக்கு. இந்த தீவு குறித்து செய்தி வெளியானதிலிருந்து திகில விரும்பக்கூடிய பல பேர் அந்த தீவிற்கு வர தொடங்கி இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த தீவு ஆச்சரியத்தையோ இத்தனை பொம்மைகளா அப்படின்னு அதிர்ச்சியும் கொடுத்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய 1500 பொம்மைகளை மொத்தமாக பார்க்கும்போது மனசுக்குள்ள நடுக்கத்தோட ஒரு திகிலத்தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.